நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது ஒரு ஜாதகத்தில் ஆரம்பம் எனப்படும் லக்கணத்தை பற்றியும் நவாம்சத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம். லக்கணமும் அதன் அதிபதியுமே ஜோதிடத்தில் அனைத்திற்கும் ஆதார புள்ளியாக விளங்குகிறது. இவை இரண்டும் முழுக்க வலு இழந்தவர் ஏதேனும் ஒரு வகையில் குறைபட்டவராகவே இருக்கிறார். ஒரு ஜாதகத்தின் அஸ்திவாரம் எனப்படுவது லக்கணமும் அதன் அதிபதியும் தான். எப்படி அஸ்திவாரம் சரியில்லாத கட்டிடம் நிலைக்காதோ, அதுபோல லக்கண நாயகன் வலுவில்லாத ஜாதகம் நிலையற்றது. அது நிறைவான பலன்களை தராது. பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கும் மனித வாழ்க்கை கல்வி, வேலை, திருமணம், புத்திரபாக்கியம், வசதி வாய்ப்பு, முதுமை, மரணம் என வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. லக்னாதிபதி வலுவிழந்த ஒருவருக்கு இந்த வரிசை சரியாக அமைவதில்லை. அதிலும் மனித பிறப்பின் அடிப்படை நோக்கமே சந்ததி விருத்திதான் எனும்போது, மனித சமூகத்தின் தொடர்ச்சிக்கு ஆதார நிகழ்வான குழந்தை பிறப்பிற்கு அந்த மனிதன் தகுதியற்றவன் ஆகிறான். லக்னாதிபதியும் லக்கணமும் சுபத்துவ சூட்சும வலுப்பெற்றவர்களுக்கு மேலே சொன்ன வரிசையான கல்வி, வேலை, திருமணம், குழந்தை போன்றவை அதிகமான முயற்சியின்றியே நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் கிடைக்கிறது. இரண்டும் வலுவிழந்தவர்களுக்கு ஒன்று குறையவும் வலுவிற்கேற்ப இவை சீராக அமைவதில்லை அல்லது முழுமையாக கிடப்பதில்லை. பிரபஞ்சத்தில் அனைத்திற்குமே இணை அமைப்புகள் இருப்பதைப் போல ஜோதிடத்தில் லக்கணம் அதன் அதிபதி இரண்டுமே இணையான அமைப்புகள். இரண்டில் உண்டாவது வலுவாக இருக்க வேண்டும். இரண்டுமே பலமிழக்கக்கூடாது. ஜாதகத்தில் லக்கணம் வலுவிழந்து இருக்கும் நிலையில் அதன் அதிபதி கிரகம் பலமாக இருக்கும் ஒருவருக்கு வாழ்க்கையில் அவரது முயற்சிகளுக்கு ஏற்ப வாழ்க்கை தரம் அமைகிறது. அதேபோல லக்னேசன் பலவீனமாக இருந்தாலும் அவரது வீடான லக்கணம் சுவர் பார்வை, இருப்பு, தொடர்பு போன்ற அமைப்பில் சுபத்துவமாக இருந்தால் லக்கண நாயகனின் பலவீனம் ஈடு செய்யப்பட்டு அந்த மனிதருக்கு வாழ்க்கையில் முறையான பாக்கியங்கள் கிடைக்க அனுமதிக்கப்படுகிறது. லக்கணம் அதன் நாயகர் இரண்டும் வலுவிழந்த ஜாதகருக்கு முயற்சிகள் செய்தாலும் எதுவும் அமைவதில்லை. இதையே ஜோதிடம் கர்மா என குறிப்பிடுகிறது. லக்கணநாயகன் இரண்டும் வலுவிழந்தவரின் சிந்தனைகள் ஒரு நேர்கோட்டில் அமைவதில்லை. அவரது மனம் இருள் நிரம்பியதாக இருக்கும். ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பினை கொண்டவர் இளம் வயதில் முழுக்க துன்பச் சம்பவங்களை கொண்ட வாழ்க்கையை கொண்டிருப்பார். அதன் மூலம் இளமை பருவத்தில் இருந்தே அவருக்கு எதிர்மறை எண்ணங்களும் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும். இத்தகைய ஜாதகர் உலகத்தை வெறுப்பு கண்ணோட்டத்துடன் பார்ப்பார். இதன் மூலம் அவர் தனித்து தெரிவார். அவருக்கு மேலே சொன்ன கல்வி, வேலை, திருமணம், குழந்தை, வசதி வாய்ப்பு இவை எதுவும் சரியாக அமையாமல் இதற்கும் அடுத்தவர் கையை எதிர்பார்த்து தினசரி வாழ்க்கையை நடத்தும் நபராக இருப்பார். ஆனால் லக்கணாதிபதி இவை இரண்டும் வலுத்து சுபத்துவ சூட்சும வலுவோடு அமைப்பட்ட ஒருவருக்கு முயற்சியின்றியே அனைத்தும் கிடைக்கின்றன. அவர் பிறவிலேயே நல்ல வசதியான பெற்றோருக்கு பிறந்திருப்பார். இளமை முதல் செல்வப்புடன் வளர்க்கப்பட்டு படிக்கிறாரோ இல்லையோ, நல்ல கல்வி சூழல் அமைந்து சரியான பருவத்தில் விரும்பிய பெண் மனைவியாக கிடைத்து உரிய நேரத்தில் வாரிசு உண்டாகி அவரது வாழ்க்கை மிகவும் சீராக செல்லும். லக்கணமும் அதன் அதிபதியும் இரண்டு இணை கோடுகள் என்பதால் சுப சூட்சும வலுவுக்கேற்ப லக்கணம் 100%, லக்னாதிபதி 100% என முழுமையான வலுவோடு பிறந்தவர்கள் உயர் குடிவைப்பில் அமைப்பில் இருக்கிறார்கள். இவை இரண்டின் வலிமை குறைய ஒரு மனிதனின் வாழ்க்கை தரவும் குறைந்து கொண்டே வந்து லக்னாதிபதியின் வலிமை மிகவும் குறைவாக இருக்கும்போதே அந்த மனிதன் வாழ தகுதியற்றவனாக, வாழ்க்கையை வெறுக்கின்றவனாக, வசதியும் குடும்பமும் இன்றி, வாரிசு இன்றி பிறந்ததன் நோக்கம் நிறைவேறாமல் இறுதி வரை தனி மனிதனாக இருந்து முடிவில் மடிந்து போகின்றான்.
அடுத்ததாக நவாம்சம் பற்றி பார்க்கலாம். நவாம்சம் உள்ளிட்ட வர்க்க சக்கரங்கள் என்பது கிரகங்கள் வான்மணியில் இருக்கும் துல்லிய நிலையை கணிப்பதற்காக சொல்லப்பட்டவை. பூமியை சுற்றி 360 டிகிரி அளவில் வியாபித்திருக்கும் இந்த பரந்த வான்வெளியில் ஒரு ராசி என்பது 30 டிகிரி தன்னகத்தை கொண்ட ஒரு பகுதியாகும். இந்த 30 டிகிரிக்குள் கிரகங்கள் எங்கே, எந்த இடத்தில், எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை மிகச் சரியாக கணக்கிட முந்தைய ஜோதிட மேதைகள் வர்க்க சக்கரங்களை அறிந்தார்கள். 30 டிகிரி கொண்ட ஒரு ராசியின் வீட்டினை மேம்பட்ட கணித முறைப்படி நீங்கள் 300 பங்காக கூட பிரிக்க முடியும். அவ்வாறு பிரித்து கொண்டே உள்ளே செல்லும் பொழுது இந்த பரந்த வான்வெளியில் ஜாதகர் பிறக்கும்போது ஒரு கிரகம் எந்த இடத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை துல்லியமாக அறிய முடியும். ஒரு ராசியை தலா 15 டிகிரி அளவாக கொண்டு 2 சமமான பங்குகளாக்கி ஒரு கிரகத்தின் நிலை அறிவது ஹோரா சக்கரம் எனப்பட்டது. தலா 10 டிகிரி அளவாக 3 பகுதிகளாக பிரித்து கிரகநிலை அறிவது திரைக்காணம் எனப்பட்டது. 7 பங்கு சம அளவாக பிரிப்பது சப்தாம்சம் எனவும், 10 பங்காக பிரித்து பலன் அறிவது தசாம்சம் எனவும் சொல்லப்பட்டது. ஒரு ராசியை இவ்வாறு பிரிப்பது வர்க்க சக்கரங்கள் எனப்பட்டன. அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் ராசியை 9 பங்காக பிரிக்கும் நவாம்சம் மட்டும் முதன்மையாக கருதப்படுவதற்கு காரணம் ஜோதிடமே இந்த மந்திர எண்ணான 9 அடிப்படையில் அமைந்தது என்பதால்தான். நவாம்சத்தின் ஒட்டுமொத்த நட்சத்திர பாதங்களும் 108 என்பதும் இதனை நிரூபிக்கும். அனைத்து வர்க்க சக்கரங்களையும் விட ராசிக்கு அருகில் பதியப்படும் வர்க்க சக்கரமான நவாம்சம் மட்டுமே உள்ளதே அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும். சமஸ்கிருதத்தில் நவம் எனப்படும் எண் 9 என்பது கணிதத்திலும் ஜோதிடத்திலும் மிக மிக அருமையான ஒரு எண்ணாகும். 9உடன் 9ஐ சேர்க்க அது 9ஆகவே இருக்கும் என்பது 9ஆம் எண்ணிற்கு மட்டுமே உள்ள சிறப்பு. மற்ற எண்ணிற்கும் இந்த சிறப்பு இல்லை. இதனை ஒன்றுடன் ஒன்றை இணைக்க அந்த மூல ஒன்றாகவே அது இருக்கிறது என்று கூட சொல்லலாம். மூலத்தினை முற்றிலும் மாற்றாமல் வேறு ஒரு வடிவமாக்கி அப்படியே தரும் ஒரு எண்ணாக 9 இருப்பதால் தான் இந்த 9க்குள் ஏகப்பட்ட மர்மங்கள், ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன என்பதன் அடிப்படையில் எண்களில் 9 மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. நவாம்சத்தின் முக்கியத்துவம் என்னவென்று பார்க்க போனால், ராசி கட்டம் என்பது 9 கிரகங்களும் அமர்ந்திருக்கும் 27 நட்சத்திரங்களின் தலா 4 பாதங்கள் உள்ளிட்ட மொத்தம் 108 பாதங்களை அளவாக கொண்டது. அதாவது மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குள் அடங்கியிருக்கும் பாதங்களை மொத்தமாக கணக்கிட்டால் அவை 108ஆக வரும். ஒரு நட்சத்திரத்தை 4 பிரிவுகளாக்கி அவற்றை பாதங்கள் என்று சொல்லி ஒரு நட்சத்திரத்தின் அளவையும் இருப்பையும் சற்று சுருக்கி இன்னும் துல்லியமாக்கப்பட்டதே இந்த பாதங்கள் என்பவை. இந்த 108 பாதங்கள் எனப்படும் ஒரு விண்மீனின் சுருக்கப்பட்ட பகுதியில் நவாம்ச சக்கரத்தில் மேசத்தின் ஆரம்ப முனையில் அசுவனின் முதல் பாதமாக ஆரம்பித்து 2வது பாதம் ரிஷபத்திலும், 3வது மிதுனம், 4வது கடகத்தில் முடிந்து அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் முதல் பாதம் சிம்மத்தில் நீட்டித்து 9 சுற்றுக்களாக வளையங்கள் போன்று 9 முறை சுற்றி இறுதி நட்சத்திரமான ரேவதியின் கடைசி பாதம் நிறைவு வீடான மீனத்தின் இறுதி பகுதியில் முடியும். நவாம்ச சக்கரத்தில் 9 முறை சுற்றி வரும் 9 முழு சுற்றுகள் கொண்ட 108 பாதங்களில் ஒரு கிரகம் சுபத்துவமாக அல்லது பாவத்துவமாக எந்த நிலையில் எங்கே அமர்ந்திருக்கிறது என்பதை அறியலாம். அந்த கிரகம் நவாம்சத்தில் குரு சுக்கிர வீடுகளில் இருக்கிறதா அல்லது சனி செவ்வாய் வீடுகளில் இருக்கிறதா என்பதை வைத்து அந்த ஜாதகருக்கு நடக்கும் நன்மை தீமைகளை அறிய முடியும். சுபவர்க்கம் எனப்படும் இதுவே நவாம்சத்தின் சிறப்பு. இதற்காக மட்டும்தான் ராசியின் அருகில் நவாம்சமும் குறிக்கப்படுகின்றது. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மேதையான வைத்தியநாத தீட்சிதர் அவர்கள் தனது ஜாதக பாரிஜாதம் நூலில் சொன்ன புஷ்கர நவாம்சம் என்பதும் இதனை அடிப்படையாக கொண்டதுதான்.
இதனை தவிர்த்து நவாம்சத்தில் வேறு முக்கிய சிறப்புகள் கிடையாது. வர்க்க சக்கரங்கள் என்பதே ஒரு கிரகத்தின் சுப அசுப நிலைகளை கணக்கிடுவதற்காக, அதாவது அந்த கிரகத்திற்கு கிடைக்கும் சுப வர்க்கம் பாவ வர்க்கம் என்பதை கணிக்க மட்டும் சொல்லப்பட்டவைதான். ராசியில் ஏற்படும் பார்வை போன்ற நிலை வர்க்க சர்க்கங்களிலும் நீடிக்கும் என்பது பொருத்தமற்றதே. ராசி கட்டம் என்பது கிரகங்களின் நிஜமான தோற்றம். கிரகங்களின் பார்வை, இருப்பு, உச்சம், நீசம், மறைவு ஸ்தானங்கள் அனைத்தையும் ராசியில் உள்ள லக்கணப்படி மட்டுமே கணக்கிட வேண்டும். நவாம்சத்திலும் லக்கணத்தை கணக்கிட்டு நவாம்ச லக்கணத்திலிருந்து 6இல் அந்த கிரகம் மறைந்திருக்கிறது என்று சொல்வது மகா தவறு. நவாம்சத்தில் மறைவு ஸ்தானங்கள் இல்லை. அதேபோல ஒரு கிரகத்தின் பார்வை என்பதையும் ராசி கட்டத்தில் மட்டுமே கொள்ள வேண்டும். நவாம்சத்தில் கிரகங்களுக்கு பார்வை கிடையாது. நவாம்சத்தை விடுங்கள். துரதிர்ஷ்டவசமாக ராசியில் உள்ள கிரக பார்வைகளையே சரியாக புரிந்து கொள்ளாத ஜோதிடர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஒரு கிரகம் ராசி சக்கரத்தில் எத்தகைய வலுவில் இருக்கிறது என்பதை கணிக்க பயன்படும் சட்பலம் எனப்படும் 6 வித கணித முறைகளை அடுத்து நவாம்சத்தில் அது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிய உணரும் நிலை வர்க்கோத்தமம் எனப்படுகிறது. வர்க்க உத்தமம் எனப்படுவதே இணைந்து வர்க்கோத்தமம் என்ற சொல்லானது. நவாம்சம் உள்ளிட்ட அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் ஒரே இடத்தில் இருக்கும் ஒரு கிரகம் நன்மைகளை தரும் என்பதே வர்க்கோத்தமத்தின் அடிப்படை. ஆயினும் இது சுபத்துவ பாவத்துவ நிலைகளுக்கு கட்டுப்பட்டது. வர்க்க சக்கரங்கள் என்பது கணித ரீதியாக ராசி சக்கரத்தை பிரித்து அதில் கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து பலன் அறிய முடியுமா என்று நம்முடைய ஜோதிட முன்னோர்கள் செய்த ஒரு முயற்சி. ஆயினும் வர்க்க சக்கரங்களின்படி, அதாவது வர்க்கோத்தம அமைப்பை மட்டும் வைத்து பலன் சொல்வது சரியாக வரவில்லை. வர்க்கோத்தம நிலைக்கு ஒரு உதாரணமாக மேசம், சிம்மம், தனுசு ஆகிய வீடுகளின் முதல் நட்சத்திரங்களான அசுவனி, மகம், மூலம் ஆகியவற்றின் முதல் பாதத்தில் அமரும் கிரகங்கள் வர்க்க சக்கரங்களில் அதே இடங்களில் மிக உயர் வர்க்கோத்தம நிலையில் இருக்கும். இந்த நிலையில் ராசியில் அது ஸ்தானபலம் இழந்திருந்தாலும், அதாவது நீச்சம், பகை போன்ற அமைப்புகளை அடைந்திருந்தாலும் கூட வர்க்கோத்தம நிலையில் இருக்கும் பொழுது அது பலம் இழக்காது என்று மூலநூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. மேலே சொன்ன அசுவனி, மகம்புல நட்சத்திரங்கள் அடங்கிய மேசம், சிம்மம், தனுசு ஆகிய ராசிகளில் மேசம் தவிர்த்த சிம்மம், தனுசு வீடுகளில் எந்த கிரகமும் நீச்ச நிலையை அடைவதில்லை. மேசத்தில் மட்டும் சனி நீச்சம் பெறுவார். மேசத்தில் சனி நீச்சமடையும் நிலையிலும் அசுவனி முதல் பாதத்தில் வர்க்கோத்தவம் அடைந்திருப்பின் வர்க்க சக்கரங்கள் அனைத்திலும் அவர் அதே மேசராசியில் அமர்ந்து உயர்நிலை பெறுவார். இதுபோன்ற அமைப்பில் ராசி கட்டத்தில் சனி சுபத்துவ சூட்சும வலுவோடு அமர்ந்து லக்கணப்படி நல்ல ஆதிபத்தியமும் பெறுவாராயின் சனியின் நீச்ச நிலை ஜாதகருக்கு மிகுந்த நற்பலனை தரும். இங்கே நீச்சம் பெறும் சனி காரக வலிமை இழப்பதில்லை. ஆனால் இங்கே சனி சுபத்துவம் மற்றும் சூட்ச வலிமை அடைந்திருந்தால் மட்டுமே தனது தசையில் மிக பெரும் பொருள் வரவை ஜாதகருக்கு கொடுப்பார். இந்த இடத்தில் ஒரு கிரகத்தின் சுபத்துவ சூட்சும வலு மட்டுமே முக்கியமே தவிர வெறும் வர்க்கோத்தம நிலையை மட்டும் அடைந்திருக்கின்ற கிரகம் எந்த நன்மையும் தந்துவிடுவது இல்லை. வர்க்கோத்தம நிலை என்பது அந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை தரும் நிலையில் இருப்பதாகவே நாம் பொருள் கொள்ள வேண்டும். உண்மையில் வர்க்கோத்தம நிலையில் மட்டும் ஒரு கிரகம் சுபபலன்களை தருவதில்லை என்பதே உண்மை. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.